சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்று படகை கிராமங்களில் வசிக்கும் மக்களின் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் கொள்ளிடம் ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி தார்சாவை அமைக்க வலியுறுத்தியும் தடுப்பணையப்பைக்க கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் வலது பக்க கரை மிகவும் பழுதடைந்து போக்குவரத்திற்கு பயனற்ற நிலையில் உள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராம மக்களும் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள படகை கிராம மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆணுதினவுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்படும் போதெல்லாம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள நாதல் படகை முதலைமேடு திட்டு வெள்ளை மணல் திட்டப்படகை உள்ளிட்ட கிராமங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டு விளைநிலங்களும் குடியிருப்புகளும் ஆற்றில் மூழ்கி கரைந்து வருகிறது. இவ்வாறு ஆண்டுதோறும் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க கிராமங்களை சுற்றி தடுப்பு சுவர் அமைக்கவும் கொள்ளிடம் ஆற்றில் கரையை பலப்படுத்தி தார்சாலை அமைக்க வலியுறுத்தியும் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வண்ணம் அளக்குடி அருகே தடுப்பணை அமைக்க கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொள்ளிடம் கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் பாரி ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து கொள்ளிடம் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் யூனியன் இதில் கரையோரத்தில் கிராமங்கள் தொடர்ந்து இருக்குது. இதில் ஒரு 5 கிராமம் நாதல் படுகை முதலமேடு திட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கிராமங்கள் இருக்குது. அங்கே ஒரு 10,000 மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிராமம் நாதல் படுகைங்கிற கிராமம் தொடர்ந்து மண் அரிப்பால் கொள்ளிடத்தில் வரக்கூடிய வெள்ள காலங்களிலும் சரி வெள்ளம் இல்லாத காலங்களிலும் வெள்ள காலங்களில் அதனால் மண்ணரிப்பு ஏற்படுது. வெள்ளக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடல் தண்ணி எதிர்த்து வர்றதுனால வரக்கூடிய அலையின் காரணமாக அந்த மண்ணரிப்பு தொடர்ந்து ஏற்படுது. இது ஒரு மாதத்துக்கு ஒரு 50 மீட்டர் அப்படிங்கிற ரேஷியோவில் அந்த கிராமம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அரிச்சு தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 மீட்டருக்கு மேலே அந்த ஆறு அந்த பட்டா நிலங்களை அழித்து சுத்தமாக ஆறாக்கிடுச்சு. அந்த கிராமத்தை ஆறு தண்ணி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாகிடுச்சு. இது தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம். அந்த பகுதி மக்களை இங்கே இருக்கிற அதிகாரிகள் பார்க்குறாங்க. யார் வந்தாலும் அதுக்கான தீர்வு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மிகப்பெரிய அந்த பகுதி மக்கள் எல்லாம் திரண்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை பார்த்து நாங்கள் பேசும்போது அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அதுக்கான ப்ரொபோசல் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம். இது நிதித்துறையில் இருக்குது, நிதி இல்லாமல் நிற்கிது இந்த வேலைகள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த ரோடு சுத்தமாக அந்த கரை ரோடு முழுசாக மக்கள் நடமாடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ரோடாக போயிட்டுது. அதுக்கும் ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. எங்கள் ராஜசூரியன்பேட்டையிலேருந்து காட்டூர் வரைக்கும் ப்ரொபோசல் அனுப்பிச்சிட்டோம், இது ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி தேர்தல் வரக்கூடிய நேரம், இது யார் இதுக்கு நிதி கொடுக்க போகிறாங்க, எப்படி இதை அறிவிக்க போகிறாங்க, அது வரைக்கும் இந்த மக்கள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இதில் 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இந்த பகுதியில் இந்த பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து 20 கிலோமீட்டரு உப்பு தண்ணி ஏறி இந்த கொள்ளிடத்தில் எதிர்த்து போயிட்டுருக்கு தண்ணி. அந்த 20 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கிற விவசாய நிலங்கள் 2 பக்கமும் பாதிக்குது. 2 பக்கமும் உள்ள குடித்தண்ணீர் உப்பு தண்ணியாக மாறிட்டு இருக்கு. 2 பக்கமும் உள்ள குடிமக்கள் பாதிக்கிறாங்க. சாதாரண தண்ணிலாம் உப்பு தண்ணியாக போயிட்டுருக்கு. இது வளங்கொழிக்கிற தஞ்சை மாவட்டம், காவிரி பாயிற மாவட்டம். இதில் கடல் தண்ணி மேலே ஏறி போய் இந்த தண்ணியை நிலத்தடி நீர் வரைக்கும் அழிக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ உருப்படாத காரணங்களுக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடியை செலவு செய்கிற இந்த தமிழக அரசு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனையான இந்த விவசாயத்தை பாதிக்கின்ற உப்பு நீர் எதிர்த்து போகின்ற உப்பு நீர் நிலத்தடி நீரில் கலக்கிற ஒரு சூழ்நிலையை தடுத்து நிறுத்தாத இந்த அரசு இருந்தான்னா இல்லாட்டினா இதை இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலிப்பு இந்த டெல்டா மாவட்டங்கள்லேயே இருக்கும். இந்த ஊர் பகுதி மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டங்கள்லேயே இந்த தடுப்பணை கட்டாயத்துடைய வேகம் மிக கடுமையாக இருக்குது மக்கள்கிட்ட. இதில் பிரதிபலிக்கும். எங்களுக்கு இந்த அதிகாரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் இதுக்கான டெண்டர் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டெண்டர் வைக்கலைன்னாக்கா
அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக குடி இங்கே தான் இருப்பாங்க. இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸுக்கு ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற என்ன அடுப்பு சிலிண்டரு எல்லாத்தையும் குடும்பத்தோடு அங்கே வந்துடுவாங்க. யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, இங்கே வந்துடுவாங்க. அதுக்கான இது சொல்லிட்டோம். ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே எங்களுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கும்.